வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். முதன் முறையாக வலிமையான மூன்றாவது அணி தவிக + காங்கிரஸ் + விசிக விஜய் போடும் மாஸ் திட்டம் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் முதன்முறையாக திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனை பயன்படுத்திய நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஒருங்கிணைக்கும் மூன்றாவது வலிமையான அணி உருவாகியுள்ளது என்றும் கூறப்படுகிறது. திமுக பாமக ரகசிய பேச்சுவார்த்தை. தற்பொழுது திமுக கூட்டணியில் பாமக இணைய ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. பாமக திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருப்பதால் பாமக இணைத்தால் கூடுதல் வாக்கு சதவீதம் கிடைக்கும் என திமுக கணக்கிடுகிறது. இதனையடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் திமுகவையோ நம்பியுள்ளோம் என்பது தவறு. தேர்தல் அரசியலில் எப்படியும் நாங்கள் முடிவு எடுப்போம் என கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வெளியேறலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் அந்த அணியில் சேர வாய்ப்பு குறைவு. எனவே அந்த கட்சிக்கு விஜய் தலைமையிலான கூட்டணியே ஒரே விருப்பமாகும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றனர். விசிகாவை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்காவிடில் திமுக கூட்டணியை விட்டு விலக வாய்ப்பு அதிகம். அந்த கட்சியும் விஜய் கூட்டணியில் இணையலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் மற்றும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்தால் அதிமுக திமுக கூட்டணிகளை எதிர்த்து வலிமையான மூன்றாவது அணி உருவாகும் என கூறப்படுகிறது. மேலும் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி மற்றும் அவரது கட்சி எம்எல்ஏக்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த மூன்றாவது அணியில் அனைத்து முக்கிய கட்சிகளும் இணைந்தால் தமிழகத்தில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக அதிமுக இல்லாத ஆட்சி உருவாகும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆனால் இவை அனைத்தும் தற்பொழுதே கணிப்புகளாகவே உள்ளன. உண்மையில் இது நடைமுறைக்கு வருமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும் மக்களே. மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.